everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Spread love because love is God. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து பலாமூசுன்னு சொல்லுவாங்க. அதாவது பலாப்பழமே சின்ன பழமாக இருக்கும்போது ரொம்ப பெருசாகி முத்திராமல் பலாமூஸை வச்சு ரெண்டாங் செய்ய போகிறோம். அது எப்படின்னு இது வந்து பலாமூஸ் வந்து வெரி குட் மீட் ஆல்டர்னேட். இப்போ மீட் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த சூவி டெக்ஸ்டர் வந்து மீட் மாதிரியே இருக்கும். அதனால இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் வெஜிடேரியன்ஸுக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து இது ரெண்டாங் மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் முதல்ல வந்து பலாமூஸ் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பைட் சைஸ் பீசஸாக புவா நங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் வந்து பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ இதை நான் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நாம் மற்ற ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். இது வந்து பாயில் ஆகட்டும். மீன்வைல் நம்ம நாசி கராபுவும் செஞ்சுருவோம். அதுக்கு வந்து நான் 1 கப் ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. எந்த ரைஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து 2 இல்லைன்னா 3 கேஃபீர் லைம் லீஃப் போட்டிருக்கோம். அதில் ஒரு லெமன் கிராஸ், 2 பீஸ் வந்து கலாங்கல், 2 ஸ்லைஸ் வந்து இது ஜிஞ்சர். இப்போ இதோட வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்து அதை வந்து பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை ஊற்றிக்கிறோம். இதில் இந்த ரைஸுக்கு இது தான் கலர் கொடுக்கும். ஸோ இப்போ இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். வச்சு இதை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இல்லை சால்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து ரைஸ் குக்கரில் வச்சு பாயில் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து வாஷ்டு ரைஸில் தேவையான அளவு வந்து நல்லா பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் அதை வந்து நல்லா பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணி ஊற்றி ஒரு லெமன் கிராஸ், 2 ஜிஞ்சர், 2 கலாங்கல் பீஸு, அதோட கெஃபீர் லைம் லீஃப் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு இப்போ இதை வந்து ரைஸ் குக்கரில் வச்சு நான் இதை வந்து நார்மலாக ரைஸ் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்க போகிறேன். இது புவா நங்கா மூடாவோட ரெண்டாங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். புவா நங்கா மூடா ரெண்டாங் அது செய்கிறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் நம்ம ஃப்ரெஷ் சில்லி எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ் சில்லி இல்லாதவங்க ட்ரை சில்லியை சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு லெமன் கிராஸ் தேவைப்படும். நான் ஒரு 4 லெமன் கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் ஜிஞ்சர், அதாவது டர்மரிக், ஃப்ரெஷ் டர்மரிக். அப்புறம் இது வந்து கலாங்கல் ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஷாலட்ஸு, அதாவது சின்ன வெங்காயம் தேவைப்படும். அப்புறம் கார்லிக் வந்து ஒரு ஃபுல் இது அதை எடுத்திருக்கேன். அப்புறம் கரிசி கிளப்பாங்கிறது வந்து கோகனட். கரிசி கிளப்பானா இது வந்து கோகனட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இது கிடைக்கல உங்கள் நாட்டிலன்னா நீங்கள் வந்து கிரேட்டட் கோகனட்டை நல்லா ட்ரையாக ஆயிலெலாம் விடாமல் ட்ரையாக நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா அதிலே எண்ணெய் மாதிரி விட்டுக்கிட்டு அதுவே அரைச்சிரும். தண்ணி விடாமல் அரைக்கணும். ஸோ இதுதான் கரிசி கிளாப்பா. இது வந்து இங்கே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால டைம் சேவிங்காக நான் இது வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இதோட நம்ம லாஸ்ட்டில் இது என்னது டர்மரிக் லீஃப் தேவைப்படும். இதோட நமக்கு கெஃபீர் லைம் லீவ்ஸும் தேவைப்படும். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இது ரெண்டும் நம்ம வந்து ரெண்டாங் செய்யும்போது போட போகிறோம் ஃப்ளேவர் வர்றதுக்காக. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து இந்த ஃப்ரெஷ் சில்லி இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் உரப்பு ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துடலாம். சீட்லாம் நான் எடுக்கல, அப்படியே தான் போடுறேன். ஏன்னா நான் அதனால தான் கம்மியாக எடுத்திருக்கேன். 5 தான் எடுத்திருக்கேன். ஸோ சீட்ஸோடு போடுறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு உரப்பு ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க அதனால் இது கலர் கம்மியாக தான் வரும் ஆக்சுவலி.
இப்போ நான் சீட்ஸ் எடுத்துகிட்டு நிறைய மிளகா போட்டேன்னா கலர் இன்னும் நல்லா வரும். இது நான் சீட்ஸோடு இருக்கிறதுனால கொஞ்சம் தான் போடுறேன். ஸோ கலர் வந்து கொஞ்சம் லைட் கலர் தான் வரும். இப்போ இதோட ஜிஞ்சர், இதோட டர்மரிக், இதோட சின்ன வெங்காயம் போட்டேன். இப்போ கலாங்கலும் போட்டேன். இப்போ இதோட லெமன் கிராஸ், லெமன் கிராஸையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். முதல்ல 2 போட்டேன், இப்போ 2 போடுறேன். பூண்டு, கார்லிக்கும் போட்டேன். இப்போ கார்லிக்கும் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரெண்டாங் செய்கிறதுக்கு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு வந்து ரெண்டாங்க்கு கொஞ்சம் கூட தான் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்ல, இப்போ அதை ஊற்றி கிளறணும். இந்த தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். வந்து இதை நல்லா கொதிக்கணும். இப்போ இதிலே நம்ம அந்த கெஃபியூர் லைம் லீஃப் எடுத்து வச்சுருக்கோம்ல, கெஃபியூர் லைம் லீஃப் எடுத்து வச்சுருந்ததையும் இதோடய போட்டுருவோம். ஏன்னா அந்த அரோமா அதில் இறங்கணும். ஸோ இது இப்போ வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வைக்கணும். இதில் 1 ஸ்பூன் சால்ட்டும் போட்டுடுறேன். பாருங்கள், சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு இதிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து பாருங்கள், கரிசியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக்கெட்டை அதுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. இப்போ அதை இதில் போடுறேன். பாருங்க, இதையும் போட்டு கரிசி கிளாப்பா அதையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போட்டோம்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்காது, அது நல்லாயிருக்கும்.
ஆனால் டைம் சேவிங் இது கிடைக்குதுங்கும் போது இதை வாங்கி செஞ்சுக்கலாம். நான் வேணும்னா இன்னொரு நாளைக்கு பெருசு எப்படி செய்யறதுன்னு செஞ்சுக்கிறேன். இப்போ இதே ரெண்டாங்க வந்து நீங்கள் சிக்கனில் பண்ணலாம், மட்டனில் பண்ணலாம். இது சிக்கன், மட்டன், அப்புறம் மஷ்ரூம், தவு எதில் வேணாலும் இந்த ரெண்டாங்க பண்ணலாம். மீன்வேல் அது இதுவாகிட்டு இருக்க வரைக்கும் நம்ம அந்த டர்மரிக் லீஃபை வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த டர்மரிக் லீஃபை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து இதில் நடுவில் உள்ளதை நம்ம எடுத்துருவோம். இப்போ நடுவில் திக்காக இருக்கிறத எடுத்துடலாம். நடு நரம்பை எடுத்துடுறோம். பாருங்க, இந்த நரம்பை எடுத்துட்டு இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நல்லா இது நல்லா சுருட்டிட்டு அழுத்த இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி நல்லா சுற்றிட்டு இதை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ண வேண்டியதுதான். கட் பண்ணி வச்சுக்குவோம். இது லாஸ்ட்டில் தான் நம்ம போட போகிறோம். ஆனால் அதுக்கு முதல்ல கட் பண்ணி பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே நாங்கள் வந்து நம்ம பாயிலிங் வாட்டரில் சால்ட் போட்டு வேக வச்சோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த கிரேவி வந்து நல்லா ரெண்டாங்க வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. ஆயிலெலாம் கக்கி வருது பாருங்கள். பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கோகோனட் மில்க் ஊற்ற போகிறதுனால கொதிக்க விடுவேன். இப்போவே நீங்கள் பார்த்துக்கலாம் சால்ட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு. எல்லாம் சரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதையும் போட்டு நல்லா நம்ம ஒரு கொதி இதில் வரட்டும். ஏன்னா இந்த நங்கா வந்து கொஞ்சம் அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகணும். அது வெந்தது தான், ஆனால் கிரேவியோட நல்லா ஜெல்லானா தானே நல்லா இறங்கி இருக்கும் இல்லை. ஸோ அது நல்லா கொஞ்சம் நேரம் பரட்டிட்டு கோகனட் மில்க் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இது கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கி பரிமாறினா இது நாசிகரபு ரைஸோட பரிமாறினா சூப்பராக இருக்கும். இப்போ நான் செக் பண்ணிட்டேன், உப்பு உரப்பு எல்லாமே நல்லா சரியாக இருக்குது. இப்போ தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு கொதி வரும்.
கோகனட் மில்க்கும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டர்மரிக் லீஃப் நல்லா இது ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது. அரோமாவே தூக்குது, நல்லா வாசமாக இருக்குது. இது கொஞ்சம் நான் திக்காக்கி எடுக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் திக்காகும். மீன்மேல் அங்கே பாருங்க, நம்மளோட ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரைஸும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி சர்வ் பண்ணாங்க. Our rendang is ready now. இப்போ ரெடி டு சர்வ். இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கணும். இல்லை இந்த எடு கட் பண்ணி தான் முடிச்சிட்டு